வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இதுவெல்லாம் வேலைக்கு ஆகாது, அறிவாலயத்தை காலி செய்யும் ஓபிஎஸ்ஆ அப்பாவை நெருக்கும் மகன். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் சில மாற்றமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும், அதாவது கட்சி தாவல் மற்றும் மாற்றுக் கட்சியில் இனம் என்பது பல்வேறு நிகழ்ச்சி சம்பவங்கள்லாம் தமிழக அரசில் அரங்கேறி இருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது தமிழக அரசியல் கட்சி தாவல் மற்றும் ராஜினாமாக்கள் என்பதும் புதிய கூட்டணி என தொடர்ந்து பரபரப்பாகவே அரசியலில் இருந்து வருகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுக இணைத்துக் கொண்ட முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் கண்டிப்பாக தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற தகவல்தான் தேனி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது திமுகவில் சேர்ந்து 3 மாதங்கள் ஆகிய நிலையில் மாவட்ட செயலாளர் பதவி, கட்சி பதவி எதுவும் கொடுக்காததாலும் மகன் ரவீந்திரநாத் தரும் நெருக்கடியாலும் அவர் கண்டிப்பாக கூடிய விரைவில் தாவைக்காவுக்கு தாவ இருக்கிறார் என்ற செய்திதான் பெருங்குளம் வாசிகள் எல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதாவது தமிழகத்திலே 108 தொகுதிகளை பெற்றுவிட்டு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தாலும் தனி பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைய பெற்றிருக்கிறது. இந்த வகையில்தான் அதன் பின்னர் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி வருவதும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சிலர் தங்களது எம்எல்ஏ பதவிகளை கூட ராஜினாமா செய்த நிலையிலும் மேலும் சிலரும் அதே முடிவை எடுக்கலாம் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. இந்த சூழல்தான் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்பான பரபரப்பு கிளப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பரவரும் இந்த தகவல் என்பது திமுகவில் இணைந்த பிறகு தனக்கு முக்கியமான கட்சி பொறுப்புகள் வழங்கப்படும் என்று ஓபிஎஸ் எதிர்பார்த்த நிலையில் கூறப்படுகிறதா. ஆனால் இதுவரை எந்த ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட தனக்கு வழங்காத சூழல்தான் தமிழக அரசு நிலவி கொண்டிருப்பதால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூடிய விரைவில் திமுகவிலிருந்து விலகி கண்டிப்பாக தாவைக்காவில் அவர் இணையக்கூடலாம் என்ற செய்திகள்லாம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி அதாவது தனது மகனான ரவீந்திரநாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற நிலையில்தான் திமுகவில் அவர் இணைந்த நிலையில் இன்று வரை எந்த ஒரு பதவியை வழங்கப்படாத சூழல் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது கண்டிப்பாக கூடிய விரைவில் கண்டிப்பாக அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவைக்காவில் இணைவார் என்ற செய்திதான் அரசியல் ஒரு பரவலாக பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இவ்வாறு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் என்பது தமிழக அரசு வரலாற்றிலே சில மாற்றமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்கள்லாம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்க விளைந்திருக்கார்கள். தமிழகத்தில் இவ்வாறு நடைபெற்றால் கண்டிப்பாக கூடிய விரைவில் இடைத்தேர்தல் என்பது அதிக அளவில் இடங்களில் கண்டிப்பாக தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.